டெனிம் ஃபேப்ரிக் எப்படி கலர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கலர் பென்சில் எடுத்திருக்கேன், வாட்டர் கலர். ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி லைட்டாக ஷேட் கொடுத்துக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல் ஃபேப்ரிக்கு பிளாக் கலரில் ஃபில் பண்ணிக்கோங்க. லைட்டாக வர்ற மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி மொத்தம் கலரிங் பண்ணி ஆனதுக்கப்புறம் டார்க் கலர் எடுத்துக்கோங்க, ப்ளூ கலர். ஓகே, இப்போ அதுக்கு மேலே ப்ளூ கலரு கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேடிங் இருக்கிற இடத்துல டார்க்காக இந்த மாதிரி அவுட்லைனிங் போட்டுட்டு மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஷேடிங் போட்டுக்கோங்க. அந்த லைட்டு லைனு ஷேடிங்கு இருக்கிற இடம் எல்லாமே டார்க்காக அவுட்லைனிங் போட்டுக்கணும். இந்த மாதிரி அவுட்லைனிங் நீட்டாக டார்க் கலர் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ளூ கலரு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஷேடிங் இருக்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் டார்க் கலர் வர்ற மாதிரி ஷேட் பண்ணணும். ஃபுல்லாக கலரிங் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலரிங் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி நீட்டாக கலர் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஷேடிங் இருக்கிற இடத்துல நீட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடம் ஷேடிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டு இருக்கிற இடம் கொஞ்சம் டார்க்காக ஷேடு இருக்கும், அந்த இடம் கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் டார்க் கலர் வர்ற மாதிரி ஷேடிங் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த சைடில், அதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக தெரியும். லைட்டிங் படுற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக தெரியும், அந்த இடம் மட்டும்தான் இந்த மாதிரி டார்க்காக ஷேடிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த பார்டரும் டார்க் கலர் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபேப்ரிக் வேணும்னாலும் நீங்கள் ஷேடிங் பண்ணிக்கலாம். ஓகே.